என்டையர் எலெக்ஷனோட ரிசல்ட் டேஷ்போர்டை லைவ் கவுண்டிங்கோட ஏஐ ஜென்ரேட்டட் ரிசல்ட்ஸை வச்சு அனிமேட்டட் சார்ட்ஸு ரியல் டைம் அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்மளால் ரியாக்ட் ஹூக்ஸை வச்சே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எந்த பேக் அண்ட் எந்த டேட்டா பேஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் பியூர் அண்ட் பியூராக ரியாக்ட் ரீசார்ட் அப்புறம் ஒரு ஏஐ ஏபிஐ இது மட்டும்தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட்டு இல்லை கொடுக்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ சில டைம்ஸ் ஒருத்தவங்க ஜெயிக்கலாம், சில டைம்ஸ் இன்னொருத்தவங்க ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருமே மெஜாரிட்டி எது கெட் பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நான் எக்ஸாக்டாக இதை பில்ட் பண்ணேன், எப்படி காம்பனண்ட் பை காம்பனண்ட்டாக, அப்புறம் எப்படி ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களுமே இது பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் கஸ்டம் ஹூக்குமே நான் இதில் காட்ட போகிறேன். எப்படி கம்ப்ளீட்டாக கஸ்டம் ஹூக் நம்மளே கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டெமோ பார்த்துடலாம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி லைவாக ஓடிட்டே இருக்குது. ஸோ மெஜாரிட்டி 118 சீட் வேணும், 234 சீட்ஸு. ஸோ என்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது, ஸோ கவுண்டிங் டே இன்னைக்கு, ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். ஸோ இது ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான். இதில் நான் எந்த ஒரு கட்சியுமே நான் யூஸே பண்ணல. இது பியூர் அண்ட் பியூராக என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, டம்மி டேட்டாஸ் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது, ஸோ இது கரெக்டான ரிசல்ட்ஸ் தான் புல் பண்ணுதா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏஐ ஜென்ரேட் சினாரியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒவ்வொரு டைமும் இது ரன் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ இது நார்மலில் இருக்குது. ஸ்பீடை நான் இப்போ சப்போஸ் ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த கவுண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ரிசல்ட்ஸ் கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இது மொத்தம் 10 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ 10 ரவுண்டில் எது ஜெயிச்சிருக்கு அப்படி என்ன எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஒரு டம்மி டேட்டா வச்சிருக்கோம். ஸோ அது ஒரு 92 ஜெயிச்சிருக்கு. டெல்டான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அது ஒரு 67 ஜெயிச்சிருக்கு. அப்புறம் நோவான்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருக்குது, அது ஒரு 41 சீட்ஸும், டிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 34 சீட்ஸும். நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 118 தான் மெஜாரிட்டி. ஸோ அந்த 118 எதுக்குமே இப்போதைக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இதுலேருந்து பாதி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷாக்கிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஒரு விஷயங்கள் வரதா இருக்கட்டும். ஸோ 234 சீட்ஸ்க்குமே 234 வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 159 இப்போ 2021 இவ்வளோ சீட்ஸ் வாங்கியிருக்கு, இப்போ இவ்வளோ தான் வாங்கியிருக்கு, இப்போ போன வாட்டி இவ்வளோ இருக்குது, இந்த வாட்டி இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே இதில் வந்துடும். ஸோ இது எல்லாமே டம்மி டேட்டாஸ் தான். ஸோ ஆனால் அது டைனமிக்காக தான் ஜென்ரேட் ஆகுது, எதுவுமே ஸ்டாட்டிக்காக இல்லை. ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் யார் என்ன இருக்குது, யாரெல்லாம் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டி என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இங்கே புல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னென்ன சீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்ற சார்ட்டுமே நமக்கு இந்த பார் சார்ட்டுமே நமக்கு ஷோ ஆகுது. சரி, ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறது, ஸோ இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புதுசாக திருப்பியும் ஒரு சினாரியோ வேணும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 92, 67, 41, 34. ஸோ நான் இப்போ நியூ சினாரியோ கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கீழே ரவுண்டு ஒவ்வொரு ரவுண்டாக கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ புது டேட்டா தான் வரும். நமக்கு அதே டேட்டா திருப்பி வரவே வராது. ஒரு டைமும் புதுசான டேட்டா தான் வரப்போகுது. இப்போ போன வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 90 சம்திங் வந்திருக்கும். ஸோ இப்போ 67, இங்கே 91. இப்போ இதுதான் லீடிங்கில் இருக்குது. ஸோ நோவா இவ்வளோ இருக்குது, டிஎம்ஐ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு வரும். சரி, ஓகே, இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கோடுக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த கோடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு app.js இருக்குது. அப்புறம் நம்மளோட சார்ட்ஸ்க்கு சார்ட் இருக்குது. கான்ஸ்டன்ட்டுங்கிறதுல தான் எனக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட்டில் என்னென்ன பார்ட்டிஸ் இருக்குது, அது என்ன ஏது அப்படிங்கிற எல்லாம், அவங்களோட அலையன்ஸ் என்ன, அவங்க யார் லீடரு, போன சீட்ஸில் எவ்வளோ இருக்குது, இந்த சீட்ஸில் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். நம்ம இதை மட்டும் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம் 159 இதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதையுமே இக்னோர் பண்ணிடலாம். அது சும்மா கம்பேரிசன் தான். 2021 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2026 எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் டோட்டல் சீட்ஸு, அப்புறம் மெஜாரிட்டி, ஸோ அப்புறம் ஃபாண்ட் டிஸ்பிளே, இது என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ண போகுது, அப்புறம் இதோட தீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ஃபைலில் தான் கொடுத்துருப்போம். ஸோ இது பேசிக்காக கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா எல்லா டேட்டா அண்ட் தீமோட தான். அப்புறம் யூஸ் எலெக்ஷன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட பிரெயின்னே சொல்லலாம். ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது ஒரு கஸ்டம் ஹூக் தான். இந்த கஸ்டம் ஹூக்குள்ளே தான் நம்மளோட எல்லா லாஜிக்குமே இருக்க போது. அது நம்ம என்ன எதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சீட் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த சீட் பார் தான் நம்ம அனிமேட்டட் இப்போ இது பார்த்தோம்ல.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சார்ட் வருதுல, ஸோ இது வந்து அந்த சீட் பார்லேருந்து தான் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சார்ட்ஸ். ஸோ சார்ட்ஸ்ன்றது பேசிக்காக பார் சார்ட்டா, பை சார்ட்டா, லைன் சார்ட்டா இந்த மாதிரி உள்ளதுக்கு வரும். ஸோ அப்புறம் நம்மளோட பார்ட்டி கார்ட்ஸ் இருக்கும், பார்ட்டி மாடல் இருக்கும். ஸோ பார்ட்டி கார்ட்ஸுங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா இதுதான் அந்த பார்ட்டி கார்ட்ஸ். இதை கிளிக் பண்ணால் ஒன்று வருதுல்ல, இதுதான் வந்து பார்ட்டி மாடல். ஸோ இது வந்து யார் யார் அலையன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பார்ட்டி மாடல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கீ சீட்ஸ் ரவுண்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கீ சீட்ஸ் ரவுண்ட் ட்ராக்கர்ன்றது பேசிக்காக என்ன அப்படின்னா நமக்கு பின்னாடி பிஹைண்ட் தி சீன்ஸில் இது எல்லாமே வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 ரவுண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம்ல நம்மளோட ஃபைனல் டெமோவில். ஸோ இங்கே 10 ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த 10 ரவுண்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து தான் வந்து வர ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு ஃபைலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லேருந்து தான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக இங்கே ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ வேணும், நமக்கு மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் டிஸ்பிளே என்ன இருக்கணும், ஃபாண்ட் பாடிக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தீம் வந்து என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. அப்போ இந்த பார்ட்டிஸ் இருக்கே, இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே நமக்கு வந்து ஐடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நமக்கு தெரியும். ஸோ ஐடிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அந்த பார்ட்டியோட ஒரு சின்ன பேர், ஸோ ஷார்ட் நேம் சொல்லிட்டு ஏஏன்னு இருக்குது. பெரிய நேம் என்ன அப்படின்னா அரோரா அலையன்ஸ், ஸோ இந்த மாதிரி டெல்டா நேஷனல் அலையன்ஸ், ஸோ நோவா மூமெண்ட் இந்த மாதிரி வந்து இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு ஒரு கலரு, ஸோ அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கலரு, அந்த பார்ட்டியோட லீடர் யார், போன வாட்டி எவ்வளோ சீட்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்களோட யார் யாரெல்லாம் அலையன்ஸில் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்மளோட 4 பார்ட்டிக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் டேட்டா வந்து லைவ் ஆகுது, பார்ட்டி நேம் வந்துருக்கு, ஸோ கலர்ஸு, டிஸ்ட்ரிக்ஸு, ஸோ இந்த ட்ரெண்டு இது எல்லாமே இதுலேருந்து தான் வந்து நடக்குது. ஸோ நான் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஷனலாக தான் கொடுத்துருக்கேன், கற்பனையாக தான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமுமே கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட இன்டென்ஷனும் அது கிடையாது. நம்ம வெறும் ஜஸ்ட் சிமுலேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை புல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ப்ராம்ப்ட் பண்ணுறதுமே எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணல, கான்ஸ்ட் நேம் போட்டு தான் வந்து இதுதான் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நேம் கொடுத்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கர்லி பிரேஸ் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த தீம் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரிப்பீட் பண்ணாமல் ஒரே இடத்துல கொடுத்துட்டு மொத்த ஹோல் ஆப்புக்குமே நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் செலெக்ஷன் டாட் ஜேஎஸ் நம்மளோட கஸ்டம் ஹூக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஸோ போயிட்டு இதுதான் நம்மளோட பிரெயின், இந்த ஃபைலில் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து நடக்கவே போகுது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டம் ஹூக்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு லாஜிக் எழுதுறீங்க, ஒரே யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டில் அதை எழுதாமல் ஒரே கோடை நீங்கள் ஒரு இடத்துல எழுதிட்டு அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க யூஸ் ஸ்டேட்டு யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹூக்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளாவே ஒரு புது ஹூக் எழுத போகிறோம், அதுதான் யூஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூக்குக்கு தான் நான் வந்து இது வச்சுருக்கேன். எப்போவுமே கஸ்டம் ஹூக் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்டு வந்து யூஸ்ன்ற வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஹூக்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஹூக்கை பற்றி தெரியல அப்படின்னா நான் ரியாக்ட் சீரிஸில் அதை பற்றி போட்டு வந்தால் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த யூஸ் செலெக்ஷன் டாட் ஜேஎஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து யூஸ் எஃபெக்ட், யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் ரெஃப், யூஸ் கால்பேக் இது எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் ஏபிஐ கீ வந்து எடுத்துருவோம். ஸோ இதை வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா console.grok.comலேருந்து நம்ம வந்து எடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட கீயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல கீ போடலை. நீங்கள் கீ வந்து எப்படி எடுக்கணும் என்னன்றது தெரியலனாலுமே நம்ம அதையுமே வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம், நம்ம ப்ராமிஸ் டே வீடியோவில். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதில் போய் ஜஸ்ட்டு கொடுத்து கன்சோல் அதை நீங்கள் பார்க்கலனாலுமே console.grok.comல போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் சைனினோ இல்லை ஏதோ ஒரு ட்விட்டர் வச்சோ சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நம்ம அதுலேருந்து ஃப்ரீ மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ LLM மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என் பாயிண்ட்டுக்கு போட்டுட்டு நான் வந்து மெத்தட் வந்து போஸ்ட்டுன்றது கொடுக்குறேன். ஸோ கண்டென்ட் டைப் நமக்கு எப்படி இருக்க போது ஜேசனாக தான் வரப்போகுது. ஸோ ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். ஆத்தரைசேஷனில் தான் நமக்கு வந்து பியரரும் நம்மளோட கிராக் ஏபிஐ கீயும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து அப்புறம் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறேன். ஸோ என்னென்ன மாடல் என்ன மெசேஜ் அதுக்கு வந்து எப்படி அது பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ரோல் வந்து சிஸ்டமாக இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா
யூ ஆர் அ ஃபிக்ஷனல் எலெக்ஷன் சிமுலேட்டர், ஸோ ஜென்ரேட் அ டிஃப்ரெண்ட் ரியலிஸ்டிக் அசம்பிளி ரிசல்ட் ஈச் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பி அன்பிரடிக்டபிள், ஒரு டைமும் யார் வேணால் எப்போ வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா எக்ஸாக்டாக ரூல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா எல்லாமே சேர்த்து 234 தான் இருக்கணும். ஸோ ரேண்டமாக கொடுக்குது அப்படின்னா அது பாட்டுக்கு கண்ணாபுரன் 70 80 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னா 234 தாண்டி போயிடணும். ஆனால் நான் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ன தான் இருந்தாலும் அது 234 தான் வரணும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து சேம் ரிசல்ட்டை கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஜேசானா தான் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து இந்த மாதிரி வந்து கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ யூஸராக இருக்கும்போது நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிக்ஷனல் எலெக்ஷன் சினாரியோ பி கிரியேட்டிவ் அண்ட் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ டெம்பரேச்சர் மேக்ஸ் டோக்கன்ஸு இந்த இது கொடுத்து வரேன். ஸோ இப்போ வந்து சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஜேசானா மாற்று, அதுக்கப்புறம் அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எரரை வந்து த்ரோ பண்ணிடணும். ஸோ கிராக் ஏபிஐக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் லிமிட்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுன்றது பெட்டராக வந்துருக்கும். ஸோ அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் எடுத்து நான் ரா டெக்ஸ்ட்டாக இருக்குல்ல அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேக் டெக்ஸ்ட்டில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து ட்ரிம் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி பார்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் மொத்தமாக டோட்டல் வரும்ல, ஸோ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதனால் ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ரிசல்ட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல்ன்ற வேரியபிளில் என்னென்ன ரிசல்ட் வருதோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். அது இப்போ டோட்டலில் இருக்கும். ஸோ டோட்டல் ஆஃப் சீட்ஸும் வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதை வந்து நான் ரிசல்ட்டில் வந்து ஜஸ்ட் வந்து புஷ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்ல ஒரு 10 வந்து ரவுண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 ரவுண்டுங்கிறது தான் பேசிக்காக முக்கியமான விஷயம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேணுனே ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 வந்துட்டு டெல்டா வந்து லீட் ஆகிற மாதிரி நானே வேணுனே வந்து அதை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 4 வந்து நெக் அண்ட் நெக்காக வந்து 2 பேரும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரிலாம் வந்து புஷ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து இது இப்படி தான் வந்து காட்டுவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரிசல்ட்லாம் பார்க்கும்போது வேணுனே வந்துட்டு இந்த பக்கம் ஏற்றி இறக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ நான் கிட்டத்தட்ட லைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ரவுண்ட் 6 7 8 9 இது எல்லாத்தையுமே வந்து ஓட விட்டுட்டேன். ரவுண்ட் 10ல் எனக்கு என்ன ரிசல்ட் கரெக்டாக இருக்கோ அந்த ரிசல்ட்டை எனக்கு ஷோ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லேபிள் வந்து என்ன ஏஎம்மா பிஎம்மா என்ன இருக்குது அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 12 தாண்டி இப்போ 13 போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்குது அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த கஸ்டம் ஹூக் வச்சுருக்கோம்ல, இந்த யூஸ் எலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூஸ் ஸ்டேட் போட்டிருக்கேன். பேசிக்காக உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங்காகவும் வச்சுக்கலாம், நான் நல்ல வச்சுக்கலாம், நம்பர்ஸாக வச்சுக்கலாம், பூலியனாக வச்சுக்கலாம், எதுவாக வச்சுக்கலான்னு நான் அதை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் யூஸ் ரெஃப் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் ரெஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரிகர் வந்து இப்போ ரீரெண்டர் வந்து ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் வந்து போடுறேன். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது வந்து ஸ்பீடை வந்து அந்த ரன் பண்ணும்போது வந்து நமக்கு கொடுக்கும். நான் வந்து கொடுக்குறேன்ல, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பீடாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா அப்படிங்கிறத கொடுக்குறேன்ல. ஸோ இது எல்லாமே இந்த யூஸ் எஃபெக்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. எப்போவுமே யூஸ் எஃபெக்ட் எழுதுனீங்க அப்படின்னா வந்து க்ளீனப் ஃபங்க்ஷன் வந்து எழுதிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து செட் டைம் அவுட் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ செட் இன்டர்வல் கொடுத்து பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் கிளியர் இன்டர்வல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ளீனப் ஆகிடும் ஒவ்வொரு டைம் ரீரன் ஆகும்போதும். ஸோ அதே மாதிரி டிபெண்டன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதை பேஸ் பண்ணி இது வந்து திருப்பி வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளீனப் ஃபங்க்ஷன் எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது திருப்பி வந்து அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகும்போது நமக்கு மெமரி லீக்ஸ் வந்து ஆகவே ஆகாது நம்ம க்ளீனப் ஃபங்க்ஷன் எழுதுறதுனால. ஸோ இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் கால்பேக்கில் வந்து ஸ்டார்ட்டு ரீசெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 2 விஷயம் வந்து வச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டார்ட்டு ரீசெட்டுன்னு சொல்லி இருக்கா. ஸோ இது வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த யூஸ் கால்பேக்குன்றது ஃபங்க்ஷனை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். இதனால வந்து ரியாக்ட் என்ன பண்ணாது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரீக்ரியேட் பண்ணாது. ஸோ அதாவது பேசிக்காக எவ்ரி ரெண்டரில் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணவே பண்ணாது. அந்த ரெஃபரன்ஸை வச்சே வந்து அது ஓட்டும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாவது பாஸ் பண்ணுறோம் இல்லை டிபெண்டன்சி அரே கொடுக்குறோம்ல யூஸ் எஃபெக்ட்டில், அதே மாதிரி இங்கே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து டிபெண்டன்சி அரேவை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஏபிஐ கால் வந்து நடக்கும். ஸோ ஃபெச் ஏஐ ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம மேலே. ஸோ ஏன்னா நம்ம கிராக் ஏபிஐ கீழே வந்து எப்படி ஃபெச் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து கால் பண்ணும். ஸோ கால் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ் ஏஐ ரிசல்ட்டை வந்து வரும். ஸோ எவ்வளோ ரவுண்டுக்கு கவுண்ட் பண்ணும், இன்ட்ரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும், இது எல்லாமே வந்து இதில் தான் நடக்கும். ஸோ பேசிக்காக ரீசெட்டில் வந்து அது எல்லாத்தையுமே மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இதனால தான் நமக்கு ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது ஏஐ தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம எதுவுமே டிசைட் பண்ணவே மாட்டோம் எது வந்து நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம்ல. ஸோ இந்த இடத்துல நான் இந்த ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்கு வேணும் இல்லை வந்து வேறு எங்கேயோ நடக்குது எலெக்ஷன்ஸ் இந்தியா எலெக்ஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியுமே இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் இது வந்து ஜஸ்ட் ஓப்பனாக விட்டுறேன்.
விட்டுறேன். நீங்கள் இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் மட்டும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து புல் பண்ணிக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு app.jsக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து தெரியும். ஸோ இதில் வந்து இந்த மேலே ஓடுது. ஸோ இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்னோட app.jsல ஃபுல்லுமே காட்டிடுறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டைல் இருக்க போது நம்ம கார்டில் என்ன காம்பனெண்ட்டில் பாஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டைலும் அந்த சில்ட்ரனும் வந்து நமக்கு வரப்போகுது. இது கார்டு. அதே மாதிரி செக்ஷன் டைட்டிலுக்கும் அதே மாதிரி வச்சிருக்கேன். ஒரு டிவ் வச்சிருக்கேன். அந்த டிவ்வில் வந்து நமக்கு சில்ட்ரன் வரப்போது. அந்த சில்ட்ரனை மட்டும் நான் இந்த இடத்துல ரெண்டர் பண்ணி விட்றேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நான் கார்டு வந்து ரிப்பீட் பண்ண வேணாம். அந்த கோடை நான் தனி காம்பனெண்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தனி ஃபைலாகவும் நீங்கள் போடலாம், இல்லை நீங்கள் இங்கேயே எப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே வந்து நமக்கு கிளாக் காட்டுதில்ல, இப்போ வந்து இந்த டைம் காட்டுதில்ல, இந்த டைமுக்காக தான் நம்ம இதை வச்சிருக்கோம். ஸோ யூஸ் எஃபெக்ட்டில் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது வந்து எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ் கிளாக்ன்றது நான் வந்து ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷனாக தான் வந்து வச்சிருக்கேன். இங்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும் கஸ்டம் காம்பனன்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் எலெக்ஷனில் பார்த்துருப்போம். இங்கேயுமே வந்து இதை நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷன் லாஜிக் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளோட யூஸ் எலெக்ஷன்ற நம்மளோட கஸ்டம் ஹூக் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே என்னென்னலாம் ரிசல்ட்டை வந்து எனக்கு கொடுக்க போதோ அது எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். ஸோ ஸ்பீடு என்ன, டிக்ளேர், யார் வின் பண்ணால் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸோ இப்போ வந்து பார்ட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து எப்படி இருக்குது, ஃப்ளாஷ் வந்து போகணுமா வேணாமா. ஸோ வந்து மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் வரும். ஸோ இப்போ வந்து யார் வின்னராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷை வந்து ட்ரூ பண்ணி விடு. ஸோ டைம் அவுட் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிக்கர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த டிக்கர் தான் மேலே இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இந்த டிக்கருன்றது தான். அதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்றேன். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைல் வைக்கிறேன். இது வந்து குளோபல் ஸ்டைலு தான். நீங்கள் தனி ஸ்டைல் காம்பனெண்ட்டில் போட்டுமே நீங்கள் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு கூகுள் ஃபாண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக் ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் என்ன இது என்ன அப்படின்றது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஸ்டைல்ஸ் தான் வந்து வரவே போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாமே எல்லாமே ஸ்டாட்டிக்கில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஷனல் பார்ட்டிஸ் தான், ஏ ஜென்ரேட்டட் டெமோ தான் வந்து இது வந்து எனக்கு எஜுகேஷனல் டெமோ தான். இந்த டாப்பில் இருக்குது பாருங்கள், அதுதான் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளோட கஸ்டம் ஹூக் வந்து வச்சிருக்கோம்ல, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டைம்ன்றது நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்தேன்ல, யூஸ் கிளாக்கை யூஸ் பண்ணி அதை வந்து எடுத்து டு லோக்கல் ஸ்டிங்காக மாற்றுறேன். அப்புறம் லைவ் கவுண்டிங்கிறத போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஓட போகுது. ஸோ சப்போஸ் அது வந்து லோடிங்கில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஷோ ஆகு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதே மாதிரி வந்துட்டு டிக்கர் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகணும், எத்தனை வாட்டி வரணும். இப்போ நான் இங்கே 4ன்றது கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே 5, 3 எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரோல் பார் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக வேணுமா, இப்போ வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு பட்டன் வந்து வச்சிருக்கேன் ஜென்ரேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை வேணாம் எனக்கு புது சினாரியோ வேணும் அப்படின்னா நம்ம அதுக்குமே வந்து நியூ சினாரியோ பட்டன் வந்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டோம், லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இஸ் ஜென்ரேட்டிங் ஃப்ரெஷ் சினாரியோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட முடியாது இன்டர்நெட். ஸோ ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம லோடிங் ஸ்டேட்டையுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் அது கவுண்ட் ஆகிடுச்சு, டன்னாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ ரெசியூம்னு இருக்குல்ல, ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சப்போஸ் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். ஸோ அதே மாதிரி ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கணும், ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்து வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். பேசிக்காக அந்த பட்டனோட ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்புறம் நம்மளோட ரிசல்ட் வரும், அதோட சினாரியோ என்னன்றது வரும். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நியூ சினாரியோ வேணுமா வேணாமா அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா எரரை வந்து ஷோ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ 234 டிக்ளேர் ஆகிடுச்சு அப்படின்னா 234க்கு எவ்வளோ இருக்குது, மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சப்போஸ் வின் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வின்னர் பேனர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ அவங்களோட பார்ட்டி லீடர் யார், அவங்க தான் வந்து செட் டு சிஎம் அப்படின்ற மாதிரி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து ஐடியலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு வந்து வரும். ஸோ பேசிக்காக பவர் சேல் அது பேசிக்காக ஐடியில் இருக்கா, லோடிங்கில் இருக்கா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இங்கே பாசிபிள் சினாரியோஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு டம்மி டேட்டா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதனால தான் இங்கே வந்து இந்த 4 வந்து ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட்டில் மறுபடியும் வந்து ஜென்ரேட் சினாரியோ பட்டன் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ பேசிக்காக கவுண்ட் முடிச்சோன்னா நமக்கு என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இது கவுண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபேஸும் வந்து டன் ஆகிடுச்சு. நம்ம ஐடல் பார்த்துருப்போம், லோடிங் பார்த்துருப்போம். இது ரெண்டுமே இதுவாகிடுச்சு. இப்போ டன்னும் இப்போ சப்போஸ் இது ஆர் கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ டன்னு ஆர் கவுண்டிங் ஏதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லைவ் சீட் கவுண்ட் எவ்வளோக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் காட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ 234க்கு 234 டிக்ளேர் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து
எவ்வளோ இருக்குது சீட்ஸு. இந்த டிக்ளேர்டுமே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக எதுவுமே கொடுக்கவே இல்லை, டைனமிக்காக தான் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற சீட் பாருக்கு நம்ம பாஸ் பண்ணி விட்றோம். அதே மாதிரி நம்மளோட லைவ் பார் சார்ட் என்ன இருக்கோ அதை வந்து காட்டுறோம். பார்ட்டி கார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இல்லை பார்ட்டி கார்டுன்றது பேசிக்காக இந்த இதுதான் வந்து பார்ட்டி கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சார்ட் வந்து வரப்போகுது. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவுண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட ரவுண்ட் ட்ராக்கர் இருக்குல்ல, ஸோ அது வந்து வரும். ஸோ சப்போஸ் பார்ட்டியை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு பார்ட்டி மாடல் வரணும். ஸோ பேசிக்காக பார்ட்டி மாடல் என்னன்னா, நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து வருதுல்ல. ஸோ எத்தனை சீட்ஸ் ஒன் பண்ணியிருக்காங்க, போன வாட்டி எத்தனை சீட்ஸு, எத்தனை சேஞ்ச் ஆகிருக்கு, மெஜாரிட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஸோ மெஜாரிட்டி இருக்கா இல்லையா, யார் யாரெல்லாம் அவங்களோட அலையன்ஸில் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் நம்ம. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, பார்ட்டி கார்டு வந்து எப்படி இருக்குல்ல, அதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் பேசிக்காக நம்மளோட ஃபைலுக்குள்ளே போயிடுறேன். ஸோ பேசிக்காக நம்மளோட பார்ட்டி கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ பார்ட்டி கார்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பார்ட்டி ஸ்டார்ட் மேப் பண்ணியிருக்கேன். என்னென்ன பார்ட்டிஸ் இருக்கோ அதை வந்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து என்ன அவங்களோட பார்ட்டி கலர் என்னவோ அது மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்ட்டியோட ஷார்ட் நேம் என்ன இருக்குது அப்படின்னு காட்டு. இப்போ சப்போஸ் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து அந்த வின்னர் சிம்பிள் வந்து காட்டு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு லீடிங் இருக்கிறத வந்து காட்டு. ஸோ இப்போ மெஜாரிட்டி இப்போ லீடிங்காக இருக்குது அண்ட் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இந்த போன சினாரியில் பார்த்துருந்தோன்னா தெரியும். ஸோ இது வந்து லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ டெல்டா பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்களோட பார்ட்டி லீடரோட பேர் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்டு. எத்தனை சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நமக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து இந்த டேட்டாஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் எலெக்ஷனோட கஸ்டம் ஹூக்கில் வந்து நம்மளோட இதை வந்து பாஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதுலேருந்து தான் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்துருந்தோன்னே தெரியும். ஸோ இப்போ பார்ட்டி வந்து சீட்ஸ் வந்து போன வாட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த வாட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே டைனமிக்காக தான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதோட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா மேலே அப்போர்ட்டில் காட்டு, இல்லைனா டவுன்லோடில் காட்டு. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார் வந்து காட்டிடு, போன வாட்டி எலெக்ஷனில் கண்டஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்டிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்டி மாடல் தான். ஸோ இந்த பார்ட்டி மாடல்ன்றது தான் நம்ம இப்போ பேசிக்காக இங்கே பார்த்துருந்தோம்ல, இதை கிளிக் பண்ணால் வருதுல. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து கீபோர்ட் லிசனர் வந்து வச்சிருக்கேன். ஸோ மவுண்ட் பண்ணும்போதும் சரி, அன்மவுண்ட் பண்ணும்போதும் சரி, இங்கே கீ டவுனில் கொடுக்கும்போது நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன எதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் நான் இங்கே வந்து கிளிக் பண்ணாலும் இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எப்போவுமே வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ வச்சிருக்கோம். ஸோ டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பப்ளிங் அப் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன, ஈவெண்ட் லிஸ்னஸ்னா என்ன, ஈவெண்ட் பப்ளிங்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில் பார்த்துருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயுமே கொடுக்குறேன் அந்த சீரிஸோட பிளேலிஸ்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் அதோட பார்ட்டி நேம் என்ன, யார் லீடரு, ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். யார் பார்ட்டி லீடரு, யார் பார்ட்டி நேமு, யார் ஜெயிச்சிருக்கா, எத்தனை சீட்ஸில் வந்து நடந்திருக்கு, போன வாட்டி எவ்வளோ வின் பண்ணாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வருதுல்ல, அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணி விட்றேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் அலையன்ஸில் இருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துலேருந்து வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த அலையன்ஸில் இருக்கிறது அலையன்ஸ் பார்ட்டிஸ் மட்டும் நம்மளோட கான்ஸ்டன்ட்லேருந்து வந்து வரும். ஏன்னா நம்ம அதை வந்து கான்ஸ்டன்ட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சார்ந்தது கிடையாது. நான் ஜஸ்ட் ஓப்பனாக விட்டுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே டைனமிக்காக மாற்றிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் மாற்றிக்கலாம். ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுனீங்கனாலே இது வந்து மொத்தமாக வந்து இப்போ ரியல் டைம் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து சீட் பார் வந்து எப்படி இருக்குது, அந்த சார்ட்டை எப்படி வைக்கணும், அப்புறம் நம்மளோட ரவுண்ட் ட்ராக்கர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட கீ சீட்ஸ் ரவுண்ட் ட்ராக்கர் லாஸ்ட்டில் உள்ளது இதை வந்து நம்ம பார்த்தலாம். எத்தனை ரவுண்ட்ஸ் எப்படி போயிருக்கு, அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். அப்புறம் வந்து எப்படி அந்த சார்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபைலாக தான் இருக்க போது. ஸோ ரவுண்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்கு டேட்டாஸ் வந்து வந்துடும். ஸோ ரவுண்ட்ஸ் வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் போயிருக்கு, என்ன இருக்குது அப்படிங்கிறது மொத்தம் அவுட் ஆஃப் 10 ரவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து அரே டாட் ஃப்ரம் போட்டுக்கிறேன். ஸோ அரே டாட் ஃப்ரமில் லென்த்தில் வந்து கவுண்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக 10 இருக்க போது அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக லூப் பண்ணுறேன். ஸோ மேப் போட்டு லூப் பண்ணுறேன். ஸோ கீ வந்து நம்ம எப்போவுமே கொடுக்கணும். ஸோ விர்ச்சுவல் டாமாக நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இந்த கீ தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இது கொடுக்க தேவையில்லை, மொத்த டாமும் ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அதை மட்டும் சேஞ்ச் ஆனால் போதுங்கிறதுனால நம்ம கீ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மீதி ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ டைட்டில் வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஸ்டைல் தான் மீதி எல்லாமே இருக்கணும். சிம்பிள் ஸ்டைலாக தான் இருக்க போகுது. ஸோ பார்டர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும், வித் ஹைட்டு பார்டர் ரேடியஸ் தான் என்ன இதான் வந்து வைக்க போகிறோம். ஸோ சப்போஸ் வந்து இந்த ஐ வந்து ரவுண்ட்
ரவுண்ட் ஐடிஎக்ஸோட லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா டிக்கு, இல்லைனா முடிஞ்சுன்னா I+1 வந்து நான் வந்து பண்ணி விட்றேன். ஸோ பேசிக்காக இது வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டார்டடா, இல்லை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இப்போ ஃபுல்லுமே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவுண்டிங் கம்ப்ளீட்னு வரும், இல்லை எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபுல்லுமே முடிஞ்சிச்சு. ஸோ கவுண்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. இல்லை அப்படின்னா எத்தனை ரவுண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அது எத்தனை இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, இதுதான் அந்த கீ சீட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா charts.jsx வந்து போயிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட லைவ் பார் சார்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த லைவ் சார்ட்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து எனக்கு பார் சார்ட்டு, பார், எக்ஸ் ஆக்சிஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ் வேணும், கார்டீசியன் கிரிட். நீங்கள் இங்கே வேணாம் அப்படின்னா பார் சார்ட்டே வேணாம் அப்படின்னா நீங்கள் பை சார்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். என்ன சார்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட்லேருந்தும் சிலதை எடுக்கிறேன். ஸோ பார்ட்டிஸ் வேணும், அதோட ஃபாண்ட் பாடி வேணும், தீம் வேணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு மேப் பண்ணி நேம் என்ன, சீட் என்ன, அவங்களோட கலர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வச்சிடுறேன். பேசிக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டியோட கலர் என்ன, இது வந்து நேம் என்ன, அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஷோ பண்ணிட்டு நான் கார்டீசியன் கிரிட்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி 3 கொடுத்து பார்டர் வந்து கொடுத்துட்டு வெர்டிக்கல் வந்து ஃபால்ஸாக கொடுத்துறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார் சார்ட் தான் வேணுங்கிறதுனால நான் பார் சார்ட்டுன்றதை கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரெஸ்பான்சிவ் கண்டெய்னராக நான் இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும், ஆக்சிஸ் லைன் வந்து ஃபால்ஸாக இருக்கணுமா, டிக் லைன் இருக்கலாமா வேணாமா, ஸோ ஃபில் வந்து என்ன இருக்கலாம், என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீசார்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பேசிக்காக ரீசார்ட் ரியாக்ட் NPM அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுவுமே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சோர்ஸ் கோடு வந்து இருக்கும். நீங்கள் அதை கூட ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கார்டீசியன் கிரிட்னா என்ன, எக்ஸ்எக்ஸ்னா என்ன, ஒய் ஆக்சிஸ்னா என்ன, லைன் வந்து என்ன வரலாம், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதை தான் நம்ம இன்னும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த சார்ட்டோடது. அந்த பார் சார்ட்டில் என்ன இருக்கோ, ஆனால் நம்மளோட டேட்டா வந்து டைனமிக்காக இருக்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டில் நம்மளோட டேட்டா மேப் பண்ணி ஸோ அந்த கலரை வந்து ஃபில் பண்ணி விட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வர டேட்டா வந்து டைனமிக்காக இருக்க போது. ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை டைனமிக்காக இந்த இடத்துல வந்து மேப் பண்ணி விட்றேன். ஸோ மேப் பண்ணி விட்டோன்னா நமக்கு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி டைனமிக்காக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வந்து இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து கற்றுக்கிட்டோம். எப்படி வந்து மல்டிபிள் பீஸ் ஆஃப் ஸ்டேட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டேட் வந்து யூஸ் செலெக்ஷன் காம்பனண்ட்லேயே வந்து நம்ம கஸ்டமாக கிரியேட் பண்ண ஹூக்லேயே வந்து வச்சிருப்போம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இன்டர்வல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கீபோர்ட் லிசனஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ட்ரிகர் பண்ணுறது, எப்போவுமே க்ளீனப் ஃபங்க்ஷன் எழுதுறது, அப்புறம் யூஸ் ரெஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரீரெண்டர் இல்லாமல் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் ரெஃபை யூஸ் பண்ணுவோம். யூஸ் கால்பேக் வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து மெமோரைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளாவே வந்து கஸ்டம் ஹூக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது மொத்த லாஜிக்குமே எடுத்து ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறது தான் கஸ்டம் ஹூக்குங்கிறது. நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற யூஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல, அதையுமே வேறு யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து இதே மாதிரி லாஜிக் எழுதியிருப்பாங்க. அதனால தான் நம்ம யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமாக ஒரு ஹூக்கை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ரீசார்ட் வந்து பார்த்துருப்போம். பார் சார்ட் வேணுமா, பை சார்ட் வேணுமா, லைன் சார்ட் வேணுமா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். அதுவும் ரெஸ்பான்சிவ் கண்டெய்னராக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவாக இருக்கும். அப்புறம் வந்து கிராக்லேருந்து எப்படி வந்து ஏபிஐ வந்து கால் பண்ணுறது, நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மாடலையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட யூஸ் செலெக்ஷனில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த என் பாயிண்ட்டே சேஞ்ச் பண்ணி இப்போ இதுலேருந்து இல்லாமல் வேறு இதுலேருந்து கிராக்லேருந்து இல்லாமல் வேறு இதுலேருந்து கிளாட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வந்து ஒரே காம்பனண்ட்டாக இல்லாமல் காம்பனண்ட் வந்து அழகாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபைல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எங்கேயோ எப்போயோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிரிக்கெட் ஸ்கோர் ட்ராக் எதாவது பில்ட் பண்ணலாமா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் டேஷ்போர்டு ஏதாவது பில்ட் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் அதையுமே கிளிக் பண்ணலாம், ஃப்ரீ தான். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க வந்து இந்த கோடை எடுத்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு ஏஐ போட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு மாடல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டையே சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃபுல் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இதை வச்சு பில்ட் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு ப்ரைவேட்டாகவும் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கமெண்ட்லேயுமே போட்டிருந்தாலும் சரி, நான் அதை வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது, என்ன எது நீங்கள் வேறு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போகாமல் இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேரோட அஹெடாக தான் இருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.